குருப்பியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். இன்றைய தினம் நாம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் வரும் 17 மற்றும் 18வது ஸ்லோகத்தையும் அதன் பொருள் விளக்கத்தையும் தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது 17வது ஸ்லோகத்தையும் அதன் பொருள் விளக்கத்தையும் தெரிந்து கொள்ளலாம். உபேந்திரோ வாமனப்ராம்சூர் அமோகச்சுச்சிரூர்ஜிதः அதீந்திர சங்கர சர்கோ திருதாத்மா நியமோ யமः. உபேந்திரோ வாமனப்ராம்சூர் அமோகச்சுச்சிரூர்ஜிதः அதீந்திர சங்கர சர்கோ திருதாத்மா நியமோ யமः. இப்போது இந்த ஸ்லோகத்தின் பொருள் விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். உபேந்திர என்றால் இந்திரனுக்கு தம்பியானவன், அதாவது வாமனன். வாமன என்றால் ஒப்பற்ற குரல் வடிவினன், அதாவது குள்ள வடிவினன். பிராம்சுர் என்றால் உயர்ந்தவன், அதாவது திருவிக்கிரமன். அமோக என்றால் பழுதுபடாதவன். சுச்சி என்றால் தூயவன். ஊர்ஜித என்றால் வல்லமை படைத்தவன். அதீந்திர என்றால் இந்திரனுக்கு மேம்பட்டவன். சங்கிரக என்றால் எளிதில் கிரகிக்கப்படுபவன். சர்க என்றால் தன்னை தானே பல உருவங்களில் படைத்து கொள்பவன். திருதாத்மா என்றால் ஆன்மாக்களை தரித்திருப்பவன். நியம என்றால் அடக்குபவன், அதாவது அடக்கி அருள் புரிபவன். யம என்றால் அனைத்தையும் ஆள்பவன். இப்போது என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்யலாம். உபேந்திரோ வாமனப்ராம்சூர் அமோகச்சுச்சிரூர்ஜிதः அதீந்திர சங்கர சர்கோ ருத்தாத்மா நியமோ யமः. உபேந்திரோ வாமனப்ராம்சூர் அமோகச்சுச்சிரூர்ஜிதः அதீந்திர சங்கர சர்கோ திருதாத்மா நியமோ யமः. உபேந்திரோ வாமனப்ராம்சூர் அமோகச்சுச்சிரூர்ஜிதः அதீந்திர சங்கர சர்கோ திருதாத்மா நியமோ யமः. இப்போது 18வது ஸ்லோகத்தையும் அதன் பொருள் விளக்கத்தையும் தெரிந்து கொள்ளலாம். வேத்யோ வைத்ய சதா யோகி வீரஹ மாதவோ மதுஹ அதீந்திரியோ மகாமாயோ மகோத்சாஹோ மகாபலः. வேத்யோ வைத்ய சதா யோகி வீரஹ மாதவோ மதுஹ அதீந்திரியோ மகாமாயோ மகோத்சாஹோ மகாபலः. இப்போது இந்த ஸ்லோகத்தின் பொருள் விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். வேத்ய என்றால் அறியக்கூடியவன், யாவரும் அறிதற்கு எளிதானவன். வைத்திய என்றால் வித்தைகளை கற்றறிந்தவன், பிறவி நோய்க்கு மருந்தை அறிந்தவன். சதாயோகி என்றால் எப்பொழுதும் விழித்தே இருப்பவன். வீரகா என்றால் வீரர்களை கொள்பவன். மாதவ என்றால் வித்தைக்கு ஈசன். மது என்றால் தேனை காட்டிலும் இனியவன். அதீந்திரிய என்றால் புலன்களுக்கு அப்பாற்பட்டவன். மகாமாய என்றால் மாயை என்னும் திரையினால் தன்னை மறைத்து கொள்ளும் சக்தி படைத்தவன். மகோத்சாக என்றால் மிகவும் ஊக்கமுடையவன். மகாபல என்றால் மிகவும் வலிமை வாய்ந்தவன். இப்பொழுது என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்யலாம். வேத்யோ வைத்ய சதா யோகி வீரஹ மாதவோ மதுஹ அதீந்திரியோ மகாமாயோ மகோத்சாஹோ மகாபலः. வேத்யோ வைத்ய சதா யோகி வீரஹ மாதவோ மதுஹ அதீந்திரியோ மகாமாயோ மகோத்சாஹோ மகாபலः. சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து.